श्रीमन्नारायणाय शरणौ शरणं प्रपद्ये। श्रीमते नारायणाय नमः। श्रीशैलेश दयापात्रं विभक्त्यादि गुणार्णवं यदीन्द्रप्रवणं वंदे रम्यजामादरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नादमुनिये मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्पराम्। नीलागुङ्गस्तनगिरीतडी शूर्धमुद्बोध्यं कृष्णं पारात्यं संश्रुति सदशिरसिद्धमध्यापयन्ति। स्वशिष्टायां स्रजी निगलितं या बलात्कृतमुन्दे गोदालस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு। சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்விளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு। ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்। ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்। அன்பார்ந்த பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆன்மீக பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, மார்கழி மாதத்தினுடைய 9ஆம் நாள் பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகின்றோம்। இன்றைய பாசுரத்தில் ஆண்டாளுடைய பாசுரம் ஒரு தனி வகையாக அமைந்திருப்பதை பார்க்கலாம்। ஆண்டாள் நாச்சியார் விஷ்ணு சித்தர் என்ற அந்தணரோடு அவருடைய மகளாக வாழ்ந்தவர், பிராமண பெண். ஆனால் அவள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி அக்ரஹாரம் இருக்கிறதே, அதை அடுத்த பகுதியிலே இருக்கின்ற ஆயர்பாடிக்கு அங்கங்கே அப்பொழுது செல்வது வழக்கம். அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்றவர்கள் தான் இந்த ஆயர்கள் என்றும் கோவலர்கள் என்றும் யாதவர்கள் என்றும் போற்றப்படுகின்ற அந்த இனத்தை சார்ந்தவர்கள். அது என்னமோ அங்கே ஆயர்பாடிக்கு சென்று அங்கே வாழ்கின்ற அந்த பெண்கள், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய நடை உடை பாவனை இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அது ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆகையினாலே எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஆயர்பாடிக்கு செல்வதும் அங்கே இருக்கின்ற அந்த கோபிகையர்களோடு தானும் கலந்து பழகுவதும், அந்த வீட்டுக்கு தாய்மார்களாக இருக்கின்ற அந்த பெண்களை எல்லாம் மாமீர் அம்மாமி என்று அழைப்பதும், அவருடைய வீட்டுக்காரர்களை எல்லாம் மாமா என்று அழைப்பதும் எல்லாம் இவளுக்கு மற்றவர்களைப் போல தானும் சொல்ல சொல்லி அவளும் ஒரு இடைக்குல பெண்ணை போலவே மாறிவிட்டாள். ஆகையினாலேதான் நீங்கள் அந்த ஆழ்வாருடைய வடிவமைப்பை, திருவுருவத்தை பார்க்கின்ற பொழுது மற்றைய பெண் தெய்வங்களுக்கு இல்லாதவாறு ஆண்டாளுடைய அந்த கொண்டை இருக்கிறது, அது ஒரு தனி சிறப்பினை உடையது. அது ஏன் வந்ததுன்னா, இந்த ஆயர்பாடிகளே வாழுகின்ற அந்த பெண்கள், ஆயர்பாடி பெண்கள்
அதாவது நேற்றைக்கு முந்தைய பாசுரத்திலே பார்த்தோம், கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பாடிய பொழுது, பேசின பொழுது, இந்த ஆயர்குல மகளிர் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் வாசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என்று அந்த பெண்ணை கூறி எழுப்பினார்கள்னு பார்த்தோம். அப்படி அந்த தயிர் கடைகின்ற பொழுது, வேகமாக தயிர் கடைகின்ற பொழுது அந்த மத்தும் அந்த பானையோடு சேர்ந்து வருகின்ற பொழுது மிக 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 நுண்மையான அந்த திவலைகள் இந்த பெண்கள் மேலே படியும். ஒருவேளை மிக்சியில அந்த இது வருதான்னு தெரியாது, மூடி வச்சிடறோம். ஆனால் தயிர் கடைகின்ற பொழுது அந்த பானையானது திறந்தே இருப்பதனாலே, தயிர் கடைவதனாலே, வேகமாக கடைவதனாலே எழுகின்ற மிக மிக சின்ன மெல்லியதான அந்த திவலை இந்த பெண்கள் மேலே சென்று படியும். ஆக ஒரு நாளைக்கு ஒரு புடவை என்றால் அடுத்த நாளுக்கு மற்றொரு புடவை என்று கட்டுக்கொடி அவர்கள் தயிர் கடைகிற பொழுது எல்லா புடவைகளிலேயும் ஆடைகளிலேயும் ஒரு விதமான அந்த பாலும் நெய்யும் கலந்ததான ஒரு வாடை ஏற்படும். அதைதான் முடை நாற்றம் என்று சொல்லுவார்கள். சரிதானா? இப்போ நம்ம வெயில்ல துணி காய போட்டிருக்கோம், நல்லா காஞ்சிட்டா பிரச்சனை எடுத்துட்டு வந்துடுறோம். அப்போ கொஞ்ச நேரம் காயாம இருந்து அப்படியே உள்ள கொண்டு வந்து வச்சு ஒரு நாள் 2 நாள் ஆயிட்டா என்ன ஆகுது? பூஞ்ச பிடிச்சி அது மேல ஒரு வாடை வருது இல்லையா? அத மாதிரி அந்த ஆயர்குல மங்கையர்கள் பெண்கள் மேலே ஒரு விதமான நல்ல மனம் வீசும். முடை நாற்றம், நாற்றம்னா நல்ல தமிழ் சொல். ஆனா இந்த காலத்துல நாற்றம்னா அந்த துர்வாசனையை குறிப்பதாக நாம் அதை எடுத்து ஆண்டு கொண்டு வருகிறோம். ஆனால் நாற்றம் என்பது நல்ல தூய தமிழ் சொல், நறுமணம் மிக்க வாசனை அப்படின்றது அர்த்தம். ஆக முடை நாற்றம் என்கின்ற போது ஒரு விதமான நல்ல மனம் வீசும். ஆகையினாலே அந்த ஆண்டாளுடைய பேச்சுக்கள் கூட பார்க்கின்ற பொழுது அந்த இடையர்களுடைய பேச்சாகவே அமைந்துவிடும். அவருடைய ஆடை அமைப்பை பார்க்கின்ற பொழுதும் என்ன அப்படி நடையும் இடையர்களுடைய இடைக்குல பெண்களுடைய நடையாக, அதாவது அவர்கள் இந்த பால்படு பொருள்கள்னு சொல்றோம் இல்லையா, தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது, மேலே கூடையிலே வைத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் அப்படி அசைந்து ஏன்னா தலைக்கு மேலே பாரம் இருக்கு இல்லையா, அப்படி போவதனாலே ஒரு விதமாக நடை நடந்து போவார்கள். அப்போது இடை நடை, அந்த இடை பெண்களுடைய நடை. ஆகையினாலே இடை நடை, இடை பேச்சு, அந்த இடையர்களுடைய பேச்சு நடை. அது பிறகு இடை முடி, முடை நாற்றம். இந்த எல்லாம் யாருக்கு வந்து விட்டது? ஆண்டாளுக்கும் வந்து விட்டது. இப்ப நம்ம அறிந்து கொள்வதிலே 2 வகை உண்டு என்று சொல்லுவார்கள். ஒன்றை பார்த்து நாம் அப்படியே செய்தால் அது போல செய்தல், இமிடேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆனா அதை போன்று செய்யாமல், அதை போல செய்யாம தானே அதுவாக மாறி போவது உண்டு. அப்படியே ஆண்டாள் ஒரு இடைக்குல பெண்ணாகவே மாறிவிட்டாள். ஆகினாலே தான் இவளுக்கு அந்த இடைமுடி, இடை பேச்சு, இடை கொண்டை, முடை நாற்றம் எல்லாம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை என்ற ஒரு வியாக்கியான கர்த்தா, அதான் நிறைய அவர்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுகிறார். விளக்கம் எழுதுகின்ற போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாடலுக்கு ஆண்டாள் நாச்சியார் அந்த பிராமண குலத்திலே பிறந்த பெண்ணாக வளர்ந்து வாழ்ந்தாலும் அந்த இடையர்களோடு
இடைச்சியர்களோடு இவள் பழகியதனாலே இவளுக்கும் அது அப்படியே வந்து விட்டது. அதாவது தன்னுடைய அந்த அக்ரஹார பெண்கள் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கின்றவர்களுக்கும் அதை தன் உஜ்ஜீவனத்திற்காக என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். தனக்கு திருப்தியை தருவதற்காக இந்த ஆண்டாள் நாச்சியார் அவளோடு பழகி பழகி அவளுக்கும் இந்த 4 வந்து விட்டன என்று சொல்லுகிறார். அதற்கு சான்றாக திகழ்வதுதான் இன்றைய இந்த நாள் பாசுரம். இதுல என்ன சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார் என்றால், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய, தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும், தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீரவளை எழுகிறோ, மாமீரவளை எழுப்பிரோ, மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தோ, உமையோ அன்றி செவிடோ அனந்தோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன், மாமாயன் மாதவன் வைகுந்தன், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவிந்தெலோரெம்பாவாய், நாமும் பலவும் நவிந்தெலோரெம்பாவாய், தூமணி மாடத்து என்று இந்த 9ஆம் பாசுரத்தை பாடுகிறார். இந்த பெண் மிகவும் செல்வ வளம் உடையவள். இவளுடைய வீடு மட்டுமல்லாமல் அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற எல்லோருமே மிகவும் செல்வ வளம் படைத்தவர்கள் பார்த்தோம். முதல் பாடலிலே சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு தானே பார்த்தோம். அப்ப சீர்னா சிறப்பு, அதுக்கப்புறம் நல்ல வளம் எல்லாம் இருக்குது. அதுல அவருடைய வீடுகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கும்ன்றது நேற்று பார்த்தோம் இல்லையா? அது அந்த பசும்புல்லை மேய்வதற்காக எருமை மாடுகளை அவிழ்த்து விடுகிறார்கள் என்றால் பின்பக்கத்தில் ஒரு தனியாக நிலம் இருக்கும், அங்கே சென்று மாடுகள் மேய்ந்து விட்டு வரும்னு பார்த்தோம். அது மாதிரி இந்த பெண்ணுடைய வீடு ஒரு மாளிகை. அந்த மாளிகையை சுற்றி 4 பக்கங்களிலும் நல்ல எந்த விதமான தோஷமும் இல்லாத மாணிக்க கற்களை எடுத்து ஆங்காங்கே அவற்றை எல்லாம் பொதித்து வைத்திருக்கிறார்கள். மாணிக்கம் சாதாரணமானதா? மிகவும் விலை உயர்ந்தது. அந்த மாணிக்க கற்களை தங்களுடைய வீட்டிலே நாலாபுரமும் சுற்றி வைத்து கட்டப்பட்டிருக்கிற வீடு அந்த பெண்ணுடைய வீடு. ஆகினால் இந்த மாணிக்க மணிகள் எல்லாம் இரவு நேரத்திலே ஒளிர்வது, அதாவது வெளிச்சத்தை கொடுப்பது எப்படி இருக்கிறது என்றால், எவ்வாறு சுற்றும் விளக்கெரிய 4 பக்கமும் விளக்கு எரிவதைப் போல அது எரிந்து கொண்டு இருக்கின்றது. இதுல தூமணி அப்படின்னா
தோஷமில்லாத நல்ல மாணிக்க கற்கள் அப்படின்றது அர்த்தம். நம்முடைய வைஷ்ணவ திவ்ய தலங்களிலே தொலைவில்லி மங்கலம் என்ற ஒரு திருநாடும் இருக்கிறது. திருத்தொலைவில்லி மங்கலம் என்று சொல்லுவார்கள். அந்த திருத்தொலைவில்லியிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த வீடுகள் எல்லாமே தோஷம் இல்லாத நல்ல மாணிக்கங்களாலே தேர்ந்தெடுத்து இந்த ஆயர்கள் தங்களுடைய வீடுகளை கட்டுகிறார்கள். அரசன் கூட தன்னுடைய அந்தப்புறத்திலே அந்த தோஷம் இல்லாத மாணிக்கத்தை வைத்து அந்தப்புறத்தை, அதாவது அவனுடைய குடும்பம் வாழ்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்ப தோஷம் இல்லாத மாணிக்கம்ன்ற பொழுது தோஷமும் இருக்கும் இல்லையா? தோஷம் இருக்கிற மாணிக்கம் இருக்கும். அந்த தோஷம் உள்ள மாணிக்கங்களை எல்லாம் அரசன் தன்னுடைய அந்த அரச தர்பார் இருக்கிறது இல்லையா, அங்கே அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுவான் என்று வியாக்கியான கர்த்தாக்கள் தம்முடைய அந்த வியாக்கியானத்தை சொல்லுகிறார்கள். அப்படி தூய்மையான எந்தவித தோஷமும் இல்லாத மாணிக்க மணிகளை கொண்டு ஆங்காங்கே புதைத்து வைக்கப்பட்டிருந்த மாளிகையாக இருப்பது அவருடைய அந்த மாடம். மாடம்னா இங்க மாளிகை என்று ஒரு பொருளிலே வருகிறது. இன்னும் சில பேர் மாடம் என்றால் வீட்டுடைய நுழைவு வாயில் இருக்கு இல்லையா, அந்த நுழைவு வாயில ரெண்டு பக்கமும் 2 மாடங்கள் இருக்கும். இப்போ கூட சில வீட்டில் கிராமப்புறங்களில் அந்த மாடங்களை வைத்து கட்டுகிறார்கள். அது எதுக்குன்னா நல்ல இந்த மார்கழி மாதம் மற்ற விழா காலங்களிலே எல்லாம் அந்த மாடங்களிலே தீபத்தை ஏற்றி வைப்பதற்காக அந்த மாடங்களை வைத்து கட்டுவார்கள். அப்போ வெளியோ மாடம் இருக்கும், அந்த மாடத்தை அடுத்து உள்ள நுழைஞ்சோம்னா அங்கே நடை இருக்கும், இடைவெளி, அங்கேயும் மாடம் இருக்கும், அங்கேயும் விளக்கு வைப்பார்கள். இப்படி பல இடங்களிலே எல்லாம் விளக்குகள் எரியுமாறு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற மாடங்கள் நிறைய எங்கு இருக்கிறது, அந்த பெண்ணுடைய வீட்டிலே இருக்கின்றது என்று அர்த்தம். அதுதான் நீங்க சொல்லுகிறார், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அது பிறகு தூபம் கமழ, தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டதனாலே அப்படியே கமிழ்ந்து கொண்டிருக்கிறது, நல்ல வாசனை வருகிறது. சந்தனம், அகில், இப்படிப்பட்ட இந்த வாசனை திரவியங்களை எல்லாம் விடியற்காலையிலே எழுந்து கொண்ட உடனே இந்த பெண் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவருடைய தாயார் தன்னுடைய கடமையை உணர்ந்து சீக்கிரமாக எழுந்து கொள்ளுகிறாள். எழுந்து கொண்டு அவள் ஸ்நானம் செய்துவிட்டு அந்த பூஜை அறையிலே இந்த தூப தீபங்களை எல்லாம் என்ன சேர்த்து என்ன அவற்றை பரப்பி விளக்கையும் ஏற்றி வைத்திருக்கிறாள் என்பது அர்த்தம். தூபம் கமழ, வயசானம்மா எழுந்து எல்லாம் செஞ்சுட்டு விளக்கேற்றி இப்போ அந்த அகில் புகை நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா, சாம்பிராணி புகை இதெல்லாம் போடுற மாதிரி ஊதுவத்தி இதெல்லாம் ஏற்றி வைக்கிற மாதிரி அந்த காலத்தில் அவற்றை போட்டிருக்கிறார்கள். தாயார் எழுந்து கொண்டாள், ஆனால் இவள் மட்டும் என்ன செய்கிறாள், துயில் அணை மேல் கண் வளரும் அந்த படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் படுத்துக் கொண்டிருக்கின்ற படுக்கை எப்படிப்பட்டது என்றால் துயில் அணை. அப்படி படுக்கை மேல படுத்த உடனே தூக்கம் அணைத்துக் கொள்ளுமா. அது இருந்தா எவ்வளவோ நல்லது. இந்த காலத்துல தூக்கம் வராம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறோம். அதுவும் இந்த குளிர்காலம்னா சொல்லவே வேண்டியதில்லை. பெரிய போர்வையை இழுத்து போட்டு படுத்தா கூட என்ன ஆகுது, குளிர் தான் வருது. அப்போ போர்வை இல்லாம படுக்கலாம்னா ஃபேன் இல்லாம படுத்தா ஒருவேளை அந்த வான்படை தாக்குதல் இருக்கும். என்ன வான்படை தாக்குதல்னா கொசு இருக்கும். ஆனா இந்த காலத்துல தரைப்படை தாக்குதல் இல்லை. தரைப்படை தாக்குதல்ன்றது என்னது, மூட்டை பூச்சி. அந்த காலத்துல
அந்த காலத்தில் மூட்டைப்பூச்சி அதிகமாக மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்திட்டான்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கும். ஆனால் அப்படி இவள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுறாள். இவ பிராமண வீட்டு பெண், பட்டுன்றவ அந்த இடையர் குலப்பெண், ஆயர் குலப்பெண். அந்த பெண்ணை எப்படி அழைக்கிறாள்? மாமான் மகளே. அதற்காக தான் அந்த முந்தைய அந்த வியாக்கியானத்தை பார்த்தோம். மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீ உன்னுடைய கதவை திறக்க வேண்டும். திறந்து நீ வெளியே வந்தால்தான் எல்லோருமாக சேர்ந்து நாம் செய்ய போகின்ற அந்த பாவை நோன்பை செய்வதற்காக மார்கழி விரதத்தை நாம் தொடங்குவதற்காக செல்ல வேண்டும் என்று இங்கு அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். ஆகினால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அந்த கதவுக்கு கூட மணிக்கதவம், மணின்னு அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அழகான கதவு, நல்ல தாழ்பால் வைத்து, இப்போ 2 பக்கம் சாத்துறது இல்லை. அந்த பக்கம் அப்பெல்லாம் என்னது, ஒரே ஒரு பக்கம் அந்த இது இருக்கு இல்லையா, அரிக்கான்னு சொல்லுவாங்களா, அதை அந்த இதை பொருத்தி அதில் மாட்டி அந்த குடுமி வரும் போகும் இப்படியே திறக்கலாம். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். கோஷ்டியா வெளியிருந்து கூப்பிடுறாங்க. இவ என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பொழுது விடியிலேயே ஏன் அதுக்குள்ள கூப்பிடுறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா. இந்த 3 வீட்டு பெண்ணும் கேட்டாங்க இல்லையா. அதுக்கு இல்லை பொழுது விடிஞ்சிட்டு இருக்கு, நீ தான் இன்னும் தூங்கிட்டு இருக்க, நீ எழுந்துவான்னு சொன்னா அவங்க எழுந்து வந்துடுவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணல, கேள்வி கூட கேட்கல. பொழுது விடிஞ்சிடுச்சா, நான் வர்றதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா, கேட்கவே இல்லை, பேசாம இருக்கா. அதனால அவர்களுக்கு என்ன ஒரு சந்தேகம், நேற்றைக்கு முன்ராத்திரி, அதான் முன்ராத்திரியிலே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு எத்தனை மணிக்கு எல்லாம் எழுந்துக்கணும், யார் யார் வீட்டுக்கு போகணும், யாரை எழுப்பணும், எவ்வளோ சீக்கிரத்தில் கிளம்பணுன்றதெல்லாம் பேசிட்டு போவாங்க. அப்படி பேசும்பொழுது இந்த பெண் நல்லா அழகாக பேசிட்டு போனா. அப்படி பேசிட்டு போனவ வெளியே இருந்து இவர்கள் கூப்பிடுவதை கேட்டு கேளாதவளாக இருக்கா. ஆகினால இவளுக்கு என்ன, ஒரு வேளை இவ காது செவிடாயிடுச்சா, நல்ல காது கேட்கும் திறன் இருந்தால் எதிரே பதில் சொல்லியிருப்பாளே. பதில் சொல்லாததுனாலே என்னவா என்று கேட்கிறார்கள். ஊமையோ இல்லையா, ஊமாயிட்டாளா, அன்றி செவிடோ, செவிடாயிட்டாளா, அன்றி அனந்தலோ, இல்லை இவள் மேலே ஒரு பெரிய சோம்பேறித்தனம் அப்படியே இறங்கி விட்டதா. ஆகினாலே தான் வாயை திறந்து ஒரு மறுமொழியும் சொல்லவில்லை என்று அந்த உள்ளே இருக்கின்ற தாயை பார்த்து இவர்கள் கேட்கிறார்கள். மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமி அவளை எழுப்புன்னு சொல்றாங்க. அந்த அம்மா யாரடியம்மா நான் எழுப்புன்னு கேட்குறா. வேற யார, உன் வீட்டில் படுத்துட்டு இருக்காளே உன் பொண்ணு, அவளை தான் எழுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. உன் மகள் தான். ஏன்னா ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஒருவேளை இவள் படுக்கையை விட்டு எழுந்து கொள்ளக்கூடாது என்று யாராவது மந்திரம் செய்து வைத்து விட்டார்களா. இப்ப பாம்பு பிடாரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், பாம்பு பிடிக்கிறவன். இப்ப வீட்டிலே பாம்பு இருக்கிறதுன்னு அந்த பாம்பு பிடிக்கிறவனுக்கு கூப்பிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு பச்சிலை மூலிகை என்னவோ கொண்டு என்ன பண்ணுவான், அவன் சுத்தி போட்டுருவான். சுத்தி போட்டா அந்த பாம்பு இருக்கிறது இல்லை, அந்த இடத்துல தான் இருக்கும், வேறு எங்கும் வெளியே போகாது. அப்படி உன்னுடைய மகளை
யாராவது அந்த கட்டிலே இருந்து இறங்கக்கூடாது என்று மந்திரித்து விட்டார்களா, மந்திரம் ஏதாவது செய்து விட்டார்களா? இதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும். அப்படி நடக்கலைன்னா இவன் ஏன் இன்னும் எங்களுக்கு பதில் சொல்லணும், சொல்லாமல் இருக்கணும் அப்படி என்று அவர்கள் கேட்கிறார்கள். தூபம் கமல துயில் என்னுடைய கண்மலரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்கிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ என்று சிவிடோ அனந்தரோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. இவன் மேல பெரிய தூக்கம் வந்து அப்படியே மந்திரம் செய்து விட்டு விட்டார்களா, ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ, மந்திரித்து விட்டார்களா அப்படின்னு கேட்கிற போது அந்த தாய் என்ன செய்கிறாள், தூங்கிக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய மகளை சென்று பார்க்கிறாள். அந்த வெளியே இருக்கின்றவர்கள் சொல்லுவதைப் போல இன்னும் இந்த பெண் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள். உறங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்து அந்த தாயார் வருத்தப்படுகிறாள். நான் என்னமா பண்றது, நீங்கள்லாம் பொறுப்பு உணர்ந்து அந்த பாவை நோன்பை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து விட்டீர்கள். ஆனா நீங்க எழுப்பியோ அவ எழுந்துக்கலன்னா அவ ஊமையா ஒன்றும் ஆயிடல, நல்லா தான் இருக்கா, செவிடும் இல்லை, நீங்க போட்டது கேட்டிருக்கோம். அவ நல்ல முறையில் தான் சுறுசுறுப்பா படுக்க போனா எழுந்திருப்பான்னு நினைச்சேன். ஆகினால் ஏன் அவளுக்கு இப்படிப்பட்ட இந்த நிலை வந்து விட்டது என்று எனக்கே தெரியல. உண்மையே நான் வந்து அவளுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறன்ற மாதிரியா தன்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏன் வந்தது என்றால், ஒருவேளை இவள் அந்த கண்ணனாகிய குலக்கடவுளை மனதிலே நினைத்து கொண்டு அந்த நினைப்பிலேயே இவள் மயங்கி கிடக்கின்றாளோ என்னமோ என்று அந்த தாய்க்கு சந்தேகம் வருகிறது. ஆகையினாலே பெண்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். பகவானுடைய நாமங்களிலே 1000 திருநாமங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நாமங்கள் பல இருக்கின்றன. அந்த பல நாமங்களிலே மிகவும் முக்கியமாக ஒவ்வொரு பாகவதரும் அனுதினமும் எடுத்து சொல்லப்பட வேண்டிய நாமாக்கள் மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த பாகவத பெருமக்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய உடம்பிலே 12 இடங்களிலே அந்த திருமண்ணை அணிந்து கொள்ளுவார்கள். அந்தந்த இடங்களிலே திருமண்ணை அணிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த இடத்தில் எந்த பெருமாளை வணங்க வேண்டும் என்று இருக்கிறது அதை சொல்லி வணங்குவார்கள். அந்த பகவானோடு எந்த தாயாருடைய திருநாமம் பொருந்தி வருகிறது என்று அந்த திருநாமத்தையும் சொல்லி வணங்கி தன்னுடைய அந்த நாமங்களை திருமண் காப்பினை செய்து கொள்வார்கள். அப்படி பல நாமங்கள் இருக்கின்றன, பல பெயர்கள் இருக்கின்றன. ஆகினாலே நீங்கள் அந்த மாயவன் கொஞ்ச நேரம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் என்பாவாய். அந்த பகவானுடைய பெயரையும் அந்த பெயராலே அவருக்கு கிடைத்திருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி பாருங்கள். மாயன் என்ற உடனே அந்த கிருஷ்ணன் செய்த அந்த மாயா வினோதங்கள் அவளுக்கு ஒருவேளை ஞாபகத்திற்கு வரும். வந்தவுடனே அதன் காரணமாக இவள் எழுந்து வந்து விடலாம். ஆகையினாலே அந்த மாயனை நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள், அந்த கிருஷ்ணனை பாடுங்கள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படி சொல்லி பாருங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, அல்லது அந்த கிருஷ்ணனுடைய அந்த கோவிந்தா நாமத்தை பாடுங்கள்.
கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோஷம் போட்டு பாருங்க. ஒருவேளை அந்த பெயர் அவளுடைய காதில் விழுந்த உடனே அவள் உடனே எழுந்து வரலாம், வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த பெயர்களை சொல்லி இந்த பெயர்களுக்கு எல்லாம் சொந்தக்காரன் தான் வைகுந்தன். மனிதனாக பிறந்த எல்லோரும் வைகுந்தம் அடைய வேண்டும் இல்லையா என்பதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற விதி. வைகுந்தம் அடைவது அந்த மன்னவர் விதியே என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே அந்த பரமபத பேறு என்கின்ற வைகுந்தம் கிடைக்க வேண்டுமானால் மனிதர்கள் எல்லோரும் நல்ல புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும். ஆனால் இப்போதைக்கு இந்த பாவையர்களாகி நாம் எல்லாம் அந்த பாவை நோன்பினை நல்ல முறையிலே செய்ய வேண்டும். அந்த பாவை நோன்பை நல்ல முறையிலே செய்தால்தான் என்ன நமக்கு நாம் நினைத்த காரியம் நடக்கும், மாதம் மும்மாறி பெய்யும். ஆகையினாலே எல்லா இடமும் எல்லா வளமும் பெறும். ஆகையினால் நாமும் நீராடிவிட்டு அந்த பாவைக்களத்திற்கு சென்று பகவானையும் நப்பின்னனையும் போற்றி பாடினால் நாம் நினைத்த காரியம் நடக்கும். நாம் நம்முடைய அந்த விரதத்திலே வெற்றி பெறலாம். ஆகையினாலே இந்த நாமாக்களை சொல்லி பாருங்கள் என்று அந்த தாயார் இந்த பெண்களிடம் வேண்டிக் கொண்டாள். அதற்கு ஏற்றவாறு இந்த பெண்களும் என்ன செய்தார்கள், அந்த மாயனை பற்றியும் கோவிந்தனை பற்றியும் மாதவன் என்றால் மாதினை தன்னுடைய மார்பகத்திலே இருக்கிக் கொண்டிருக்கிறவன், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று ஆழ்வார் குறிப்பிடுவதைப் போல பகவானுடைய திருமார்பிலேயே ஸ்ரீதேவியும் பூதேவியும், வலது பக்கத்திலே ஸ்ரீதேவியும் இடது பக்கத்திலே பூமாதேவியும் இருக்கின்றார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பகவானை வணங்கினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆகையினால் நீங்கள் இந்த பெயரை சொல்லி பாருங்கள். அவர்களும் சொன்னார்கள், இந்த பெண்ணுக்கும் இதற்கு மேலே நாம் காலம் தாழ்த்தக்கூடாது, அது நன்றாக இருக்காது என்று சொல்லி அந்த பெண், உறங்கிக் கொண்டிருந்த பெண் என்ன செய்தாள், வெளியிலே வந்து விட்டாள். எவ்வளவு மார்போடு சென்று சேர்ந்தாள்னு அர்த்தம். இதில் சுவாபதார்த்தமாக அந்த தூமணி மாடம் என்பது மாளிகைன்னு பார்த்தலையே, அந்த பெண் இருக்கின்ற மாளிகை, பகவானுடைய அந்த உடல் இருக்கின்றதே அதுதான் அந்த மாளிகை. அந்த மாளிகையிலே தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது பகவான் எப்பொழுதும் தன்னுடைய மனதிலே அந்த பக்தர்களை காக்க வேண்டும், பக்தர், நித்தியர், முக்தர் என்ற 3 தரப்பட்டவர்களையும் காக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இருப்பதனாலே அவர் உறங்குவது போல யோகம் செய்கின்றாரை ஒழிய உண்மையிலேயே உறங்குவது இல்லை. ஆகையினால் பக்தர்களை காத்தலாகி அந்த கடமையிலேயே நோக்கமாக இருக்கிறார் என்பதுதான் இங்கே தூபங்கள் எல்லாம் கமழ்கின்றன என்பதற்கு அந்த உள்ளுரை பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பகவானை பெருமானை வணங்குவதற்கு இந்த பெண்ணும் என்ன செய்தாள், மற்ற பெண்களோடு சேர்ந்து கொண்டு பாவை களத்திற்கு சென்றாள். அதன் பிறகு நாளைக்கும் இதே போன்ற ஒரு பெண்ணை துயில் எழுப்புகிறார்கள். இங்க திருப்பி திருப்பி நம்ம சொல்றது என்னன்னா, பெண்களை துயில் எழுப்புதல்னா உண்மையான பெண்களை துயில் எழுப்புவதுன்றது ஒரு அர்த்தம். ஆனால் அப்படி இந்த பெண்கள் எல்லாம் பாவை நோன்பை செய்வதற்காக பாவை களத்திற்கு செல்வதைப் போல அந்த பாகவதர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு அந்த பகவத் அனுபவத்தை பெறுவதற்காக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆகையினாலே என்னாலே நடக்க முடியாது, குளிராக இருக்கிறது, வர முடியாது என்று சொல்லிக்கொண்டு அந்த பகவானை சேவிப்பதற்கு செல்லாமல் இருக்கின்ற
அந்த பாகவதர்களை தட்டி எழுப்புதல், பெண்களை துயில் எழுப்புதல் ஒரு அர்த்தம், பாகவதர்களை துயில் எழுப்புதல் அர்த்தம். ஆகையினாலே இப்படி அதனுடைய உள்ளுரை பொருள்கள் எல்லாம் இங்கே அடங்கி இருக்கின்றன. ஆகையினாலே தான் இதை சங்கத்தமுமாலை என்று குறிப்பிடுகிறார்கள். இதை சங்கத்தமுமாலை முப்பதும் தப்பாமல் கேட்கின்றவர்களுக்கு செங்கன் திருமுகத்து செல்வத்தின்மால் எல்லா விதமான நன்மைகளையும் தருவார் என்பது அந்த பலச்சுருதி பாசுரம். ஆகையினால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த அம்சமாக விளங்குகின்ற பெருமான் கண்ணபெருமான் கிருஷ்ணன் வைகுந்த வாசன் ஏழு கொண்டலம் ஆடு என்ன பண்ணுவார், நமக்கு எல்லா விதமான அந்த வளங்களையும் தந்துவிட வேண்டும் என்று பகவானுடைய திருவடிகளிலே இந்த வேண்டுகோளை சமர்ப்பித்து 9வது பாசுரத்தை முடித்துக் கொள்கின்றேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமக.